ஒரு பக்கம் அவருக்கு சிபிஐ வழக்கு இருக்குது, அது உண்மைதான். அதை வைத்து விஜய் தன் கட்டத்துக்குள் பாஜக வைத்திருக்கும், அதுவும் உண்மைதான். அதுல மாற்று கருத்து இல்ல. இன்னும் கூடுதலாக அவர்கள் இட்ட பணியை, அவர்கள் காலால் இட்ட பணியை தலையால் செய்து முடிக்கிற சிறந்த அடிமையாக விஜய் இருக்கிறார். உங்களுடைய சொந்த பிரச்சனைக்கே துணிந்து வாய் திறந்து பாஜகவை எதிர்த்து பேசாத நீங்கள் இந்த மக்களுக்காக எப்படி பேசுறீங்க? விஜயை தன்னுடைய கூட்டணிக்கு வருவதற்கு நிர்பந்திப்பார்கள் என்பது ஒரு அஸ்திரம். ஆனா விஜய்க்கு அதைவிட லாபம் தருகிற ஒரு வாய்ப்பு என்பது திமுகவின் சிறுபான்மையினர் வாக்குகளை உருவுவது, இன்னொன்று அதிமுகவை சிதறடிப்பது. விஜய் கிட்ட போற வாக்குகள் திடீர்னு அது மாறும், அது ஐசோலேஷன் வாக்குகள். அப்போ அதிமுக உருப்படியாக ஒரு கட்சியாக உருமாறக்கூடாது அப்படிங்கிற நோக்கம். இவ ரெண்டுக்கும் விஜய் தனித்து நிக்கிறது அவங்களுக்கு வசதிதான். அப்போ இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பேசின மாதிரி ஸ்டாலின் அங்கிள் என்னை ஏன் ஒடுக்குறீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, ஏன் மோடி அங்கிள் என்னை ஏன் ஒடுக்குறீங்க அப்படின்னு சவடால் விட வேண்டியது தானே. அப்ப ஏன் விட முடியல அப்படின்னா, நீயே என்னை அடி அப்படின்னு சொல்லி அவர்களே பணித்தாலும் உளவியலாக விஜயால் அமித்ஷாவையோ அல்லது பாஜகவையோ ஒரு வார்த்தை கூட பேச முடியாத பலவீனமான நிலையில தான் இருக்கிறாங்க. 2 நாள் ரிலீஸ் இருக்கு, இது கூட இல்லாம நீங்க எப்படி அதை கருத்தில் கொள்ளாமல் எப்படி நீங்க கால அவகாசம் எடுக்க முடியும்? எங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதான் செய்ய முடியும், தவிர உங்க படம் எப்ப ரிலீஸ் ஆகணும்னு பார்த்து நாங்க முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடைசி நேரத்துல ஏ சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. இவர்கள் தேவைக்காக இவர்கள் ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள். இந்த படத்தை தூக்கிக்கிட்டு போறதுக்கும், நான் சிறுபான்மையினரின் காவலன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கும், பாஜகவோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது, திமுக பாஜகவோடு இணைந்து இருக்கிறதுன்னு சொல்லுவதற்கும் இதை பயன்படுத்திடுறாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருவாயில வரைக்கும் சென்சார் சர்டிபிகேட் தரல. ஸோ நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துல சென்சார் போர்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியும் சில அப்ஜெக்ஷன்ஸான சில சீன்ஸ் எல்லாம் இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்திலையும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அநேகமா இன்றைய தினம் ஹியரிங்கும் வர இருக்கிறது. அந்த வழக்கு என்பது ஒரு பக்கம் அவருக்கு டெல்லியில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு சிபிஐ சம்மனும் அனுப்பியிருந்தது. மற்றொரு பக்கம் ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகுமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. எப்படி சார் பாக்குறீங்க? ஜனநாயகனை பொறுத்தவரையிலும் அந்த படம் ஒரு டப்பிங் படம். அது குறிப்பா தெலுங்கு படமான பகவந்த் கேசரி அப்படிங்கிறத படத்தோட ட்ரெய்லர் வந்த உடனேயே நெட்டிசன்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த படத்தினுடைய சீன்களை இந்த படத்தினுடைய சீன்களை அப்படியே ஒப்பிட்டு போட்டு, அதுல பாலகிருஷ்ணா கையில வச்சிருக்கிற அந்த கோடாலி, இவர் வச்சிருக்கிற கோடாலி அந்த சீனு, அங்க தன் மகளுக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்குற அந்த சீனு, இவர் சொல்லி கொடுக்குறது, இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு இந்த படம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆடியோ லான்ச்ல கூட, அதாவது பராசக்தி விழாவுல கூட ஸ்ரீலீலா ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. நீங்க பராசக்தியை பாடுங்க, ஒருவேளை உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா பகவந்த் கேசரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லியிருந்தாங்க. இப்போ ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக். ஏன்னா ஸ்ரீலீலா பகவந்த் கேசரி படத்துல அந்த மகளா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல வேற ஒரு பொண்ணு, அது மலையாளி ஒரு பொண்ணு நடிக்கிறது. சோ இது இருக்கிற சினாரியோ. அதனால ரசிகர்களுக்கு அந்த படத்தின் மேல இருந்த அந்த ஒரு பெரிய பிரமிப்பான எதிர்பார்ப்பு அதெல்லாம் இல்லை. இது இந்த படம் தான். இந்த படம் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அல்லது இப்போ தெரியட்டா கூட போய் அந்த தெலுங்கு படத்தை நீங்க ஓடிடியில பாத்திர முடியும், இதுதான் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தல. நீங்க பராசக்தியினுடைய ட்ரெய்லரை நீங்க பாத்தீங்கன்னா, பிளாங்கா நீங்க ஒரு ரசிகனா பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட். அது அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், அண்ணாவுடைய இந்த டயலாக், அது போக
ஹிந்தி தான் எங்களுக்கு எதிர்ப்பை தவிர ஹிந்திக்காரர்கள் எங்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ற அந்த டயலாக் எல்லாமே ஒரு கரெக்டா ஆப்டா பொருந்தி போகுது. நம்மள அந்த படத்துக்குள்ள ஜெல்லாக வைக்குது அந்த அந்த ட்ரைலரு. ட்ரெய்லர். ஆனா இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி ஒன்றும் நீங்க பெரிய ஹைப் இல்ல. சரிங்களா? அதனால இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னா 2 விஷயம் வச்சிருக்காங்க. ஒண்ணு பகவத் கேசரியோட கதை, இன்னொன்னு விஜயினுடைய நிகழ்கால அரசியல். இது அந்த அரசியல் டயலாக் எல்லாம் வச்சிருக்காங்க. அது போக விஜய் ஒரு கிறிஸ்தவராக முன்னிறுத்துவது அப்படிங்கிறது இந்த படத்துல இருக்குது. நீங்க ஒரு டயலாக் வந்து இந்த பாபி டோல் அவரு அந்த ஹிந்தி நடிகர் இருக்கார் இல்லையா, அவர் வில்லன் அவரு சொல்றாரு, அதாவது உயிர் தெழுந்து மீண்டு வர முடியாதபடி நான் சிலுவையில் அறைய போறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்புறம்னா என்ன அர்த்தம்? அவர் இவரை ஒரு இயேசு கிறிஸ்துன்னு பாவிக்கிறாரு ஓ! அப்படின்னு அதுல இருக்கா? சரிங்களா? இவர் வந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு வந்து சமாதி கட்ட போறேன்னு வில்லன் சொல்றாரு. அதுல இருந்து இவர் உயிர் தெழுந்து வருவாருங்கிறது தான் கதை. சரிங்களா? இப்ப இதுல எதிர்த்தரப்பா நிறுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ எம்னு எல்லா இடத்துலயும் போடுறாங்க. ஓம்னு சவுண்ட் கேக்குது. சட்டையில வில்லனோட சட்டையில உள்பக்கம் ஓ எம்னு போட்டிருக்குது. இவரு வில்லன்ட்ட கேள்வி கேட்கும்போது பாபி டோல்ட்ட என்ன பிளான் வச்சிருக்கீங்க, என்ன நடக்க போகுதுன்னு கேள்வி கேட்கும்போது யாரு பிரகாஷ் ராஜ் கேட்கும்போது பிளான் ஓஎம் அப்படின்னு சொல்றாப்ல. அப்போ அந்த ஓஎம்ங்கிறதுக்குள்ள சேர்த்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தையை பாத்தீங்கன்னா ஓம். ஓம். இப்ப மத உணர்வுகளை புண்படுத்தியதுன்னு சென்சார் போர்டு சொல்வது இந்த புள்ளியைத்தான். இப்ப இதுல நாம என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னா, விஜயை தன்னுடைய கூட்டணிக்கு வருவதற்கு நிர்பந்திப்பார்கள் என்பது ஒரு அஸ்திரம். ஆனா விஜய்க்கு அதைவிட லாபம் தருகிற ஒரு வாய்ப்பு என்பது திமுகவின் சிறுபான்மையினர் வாக்குகளை உருவுவது, இன்னொன்று அதிமுகவை சிதறடிப்பது. விஜய் கிட்ட போற வாக்குகள் திடீர்னு அது மாறும். அது வந்து ஐசோலேஷன் வாக்குகள். அப்போ அதிமுக உருப்படியாக ஒரு கட்சியாக உருமாறக்கூடாது அப்படிங்கிற நோக்கம். இவ ரெண்டுக்கும் விஜய் தனித்து நிக்கிறது அவங்களுக்கு வசதிதான். அப்போ இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் படத்துக்கு ஹைப் இல்லை, அதை கூட்டுவதற்கான வேலை. அத ஒடுக்கிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. திமுக தான் இதை செய்கிறது. நீங்க அவங்க வெளியிடுகிற அந்த நிர்மல்குமார் வெளியிட்ட அறிக்கையிலே ஆகட்டும், அவருடைய ட்விட்டர் கணக்குல இருந்து சொல்கிறதாகட்டும், மற்றவர்கள் சொல்கிற செய்தி ஆகட்டும், எல்லாமே பொத்தாம்பதுவா இருக்குது. யார் உங்களை ஒடுக்குகிறார்கள்? நீங்க அந்த தணிக்கை குழு என்பது அது யார் கையில இருக்குது? அது திமுக கையில இருக்குது. திமுக உங்களை நிறுத்தி நிறுத்தி அமுக்குது. அப்போ இங்க பேசின மாதிரி ஸ்டாலின் அங்கிள் என்னை ஏன் ஒடுக்குறீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, ஏன் மோடி அங்கிள் என்னை ஏன் ஒடுக்குறீங்க அப்படின்னு சவடால் விட வேண்டியது தானே. அப்ப ஏன் விட முடியல அப்படின்னா, நீயே என்னை அடி அப்படின்னு சொல்லி அவர்களே பணித்தாலும் உளவியலாக விஜயால் அமித்ஷாவையோ அல்லது பாஜகவையோ ஒரு வார்த்தை கூட பேச முடியாத பலவீனமான நிலையில தான் இருக்கிறார். அப்போ இவர்களுக்குள் நடந்து கொண்டிருப்பது என்பது யாரோ என்னை வந்து அமுக்குறாங்க, என் படத்தை வெளியிடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பா அதை திமுக மேல சுமத்துவதற்கு இந்த விஜயினுடைய ரசிகர் கூட்டமும் அதற்கு தயாராகி இருக்கிறது. அவர்களாகத்தான் சொல்றாங்க விஜய் வந்து ஒடுக்குறாங்க. யாரு அங்க பிஜேபியோட ரகசிய கூட்டணியில் திமுக இருக்கிறது, அதனால பிஜேபி கிட்ட சொல்லி அதை நடத்திக்குது அப்படின்லாம் வந்து உருட்டுறாங்களே தவிர இதுதான் நடக்குது அப்படின்னு இவர்களால் சொல்ல முடியவில்லை. பாஜகவுக்கு எதிராக பேச முடியவில்லை அப்படிங்கிறத நிலை. சார் அந்த படத்துல இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் இருக்கு. அதனால தான் வந்து சென்சார்ஷிப் வந்து இந்த இது குடுக்கல, சர்டிபிகேட் குடுக்கல அப்படிங்கிற பின்னணிய வந்து விவரிச்சீங்க. பட் ஆனா அரசியல் அழுத்தங்கள், குறிப்பாக அவர் ஜனநாயகன் படத்தை வந்து இந்த கரூர் நெரிசலின் போது அவர் அந்த ஷூட்டிங்கில் ஈடுபட்டார் என்றதெல்லாம் விமர்சனம் வந்தது. அதேபோல இப்போ டெல்லியும் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. டெல்லிக்கும் போறாரு. அ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திட்டமிட்டே இது வந்து நெருக்கடி குடுத்து பார்க்குறாங்க. இவரு பணிவாரா? அப்படின்ற ஒரு அரசியல் பார்வையோட தானே பார்க்கிறாங்க. அதாவது பாஜகவோடு சண்டையிடுவது யார் அல்லது திமுகவோடு உண்மையாக சண்டையிடுவது யார் இப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு நரேஷன். ஏற்கனவே திமுகவை வீழ்த்துவதற்கான ஒற்றை இலக்கு நான் மட்டும்தான், அது அதிமுக கிடையாது அப்படிங்கிற அந்த நெரேஷனுக்கு, ஏன்னா நான் அந்த வார்த்தையை வந்து நெரேஷன்னே சொல்றேன். இதைத்தான் தாவேகா செய்யுது தொடர்ந்து. அது அரசியல்லாம் செய்யல,
ஒரு வதந்தி பரப்புகிற மிஷின் மாதிரி அது இருக்குது. அது எப்போதும் செய்திகளை, புது புது செய்திகளை உருவாக்குறது. அப்படிப்பட்ட செய்திகள்ல ஒண்ணுதான் வந்து திமுக கூட்டணியை உடைப்பதற்காக பிரவீன் சக்கரவர்த்தியோடு நாங்க வந்து டீலிங்ல இருக்கோம்னு சொல்லி ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அவரை வீட்டையும் கூட்டி டீயை கொடுத்து பேசிட்டு என்ன பேசுனாங்க? அரசியல் பேசுனாங்களா? சரி, அப்ப சொல்ல வேண்டியதானே நாங்க வந்து சீட் ஷேரிங் பேசிட்டோம். அது இல்ல. அப்ப அரசியல் கிடையாது அது. அது வந்து நெரேஷன். அப்படிப்பட்ட ஒரு வேலையில் அதிமுக கிடையாது. திமுகவை எதிர்த்து சண்டையிடுவதற்கு உண்மையான போட்டியாளர் அதிமுக கிடையாது. அது நான் தான். அப்படின்னு ஒரு நெரேஷனை அவர் செட் பண்ணியாச்சு. இப்ப இன்னும் கூடுதலாக இந்துத்துவத்துக்கு எதிராக களமாடுகிறவன் நான் தான். இது ஒரு நெரேஷன். இந்த நெரேஷனுக்கு கூடுதலாக இந்த நெரேஷன் செட் பண்றதுக்கு பாஜகவே வேலை செய்கிறது. களத்துல இறங்கி அதுதான் நீங்க வந்து ஒரு பக்கம் அவருக்கு சிபி வழக்கு இருக்குது, அது உண்மைதான். அதை வைத்து விஜய் வந்து தன் கட்டத்துக்குள் வந்து பாஜக வைத்திருக்கும், அதுவும் உண்மைதான். அதுல மாற்று கருத்து இல்ல. இன்னும் கூடுதலாக அவர்கள் இட்ட பணியை, அவர்கள் காலால் இட்ட பணியை தலையால் செய்து முடிக்கிற சிறந்த அடிமையாக விஜய் இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு திராணி இருந்தால் பாஜகவை எதிர்த்து சண்டையிட்டு இருக்க வேண்டியதானே, எதிர்த்து பேசி இருக்க வேண்டியதானே. உங்களுடைய சொந்த பிரச்சனைக்கே துணிந்து வாய் திறந்து பாஜகவை எதிர்த்து பேசாத நீங்கள் இந்த மக்களுக்காக எப்படி பேசுறீங்க? சரிங்களா? அப்போ ஒண்ணு படத்துல இப்படி சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்குது. கரூர்ல எடுக்கப்பட்ட வீடியோ, கரூர்ல திட்டமிட்டு அங்கே வருகிற கூட்டத்தை எல்லாம் லைவா எடுத்து அதை படத்துல இணைச்சு ரெண்டையும், படம் வேறு அரசியல் வேறுன்னு இல்லாம அரசியலையும் படையும் ஒன்னா குழப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த சீன்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நடந்தது ஒரு கோர சம்பவம். நீங்க அதனாலதான் போன வருஷம், அதாவது 2025 செப்டம்பர்லயே படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீபாவளி அப்படி இப்படி நீங்க எல்லாம் தள்ளி போச்சு. நீங்க தான் இப்போ உங்க தேவைக்காக இங்க தள்ளி கொண்டு வந்துருக்கீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பராசக்தி படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா ஏற்கனவே இருக்கிறது தான். இவர்கள் தான் போன வருடமே ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை போஸ்ட்போன் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. அப்போ திமுகவோ பராசக்தி டீமோ விஜய்க்கு எதிராக அவர் படம் வர்ற நேரத்துல ஒன்ன கொண்டாந்து நிறுத்தி ஒரு அரசியல் பண்ணணும்னு பண்ணல. விஜய் தன் தேவைக்காக ஒண்ணு நகர்த்தல. எப்படி கரூரினுடைய அங்க போகணுங்கிற அந்த இதை நகர்த்தி மாற்றி வைத்தாரோ, திருவள்ளூருக்கு வர வேண்டியதை மாற்றி கரூருக்கு போனாரோ, அதே மாதிரிதான் திரைப்பட வெளியீட்டையும் மாற்றி செஞ்சிருக்காரு. அப்போ இவர்கள் தேவைக்காகத்தான் படம் மாற்றப்பட்டிருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இவர்கள் தேவைக்காக இவர்கள் ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள். இந்த படத்தை தூக்கிக்கிட்டு போறதுக்கும் நான் சிறுபான்மையினரின் காவலன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கும் பாஜகவோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது, திமுக பாஜகவோடு இணைந்து இருக்கிறதுன்னு சொல்லுவதற்கும் இதை பயன்படுத்திடுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார், அதே போல நீங்க கடந்த காலத்துல பார்க்கிறோம். இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும்பொழுது, தலைவா படத்துலலாம் நெருக்கடி வரும்பொழுது, அம்மையார் ஜெயலலிதாவை போய் அவர் சந்திச்சாரு. அதே போல பிரதமரையும் வந்து தமிழகம் வருகையின் போது, அப்போது அவர் வந்து கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அவர் வந்திருந்தாரு. அப்போ அவரை போய் பார்த்ததா இருக்கட்டும். அப்போ அவர் கடந்த காலத்துல தன்னுடைய பணம் வந்து ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது மோடியை சந்தித்தவர். இந்த சிக்கலில் அவர் நிச்சயமாக அடிபணிந்து விடுவார். மோடியை சந்திக்க கூட நேரிடும். அல்ல அமித்ஷாவை சந்திக்கவாது நேரிடும் என்கிற கருத்து சொல்லப்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இந்த விவகாரத்துல மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இவர் அடியவணியாமல் இருக்கிறார், மிரட்டப்படுகிறார், அடி பணிந்து விடுவார் அப்படின்னு ஒரு 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 பேச்சை நாமளும் பேசுறோம். பொதுவாக அது அப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதுல இன்னொரு வெர்ஷனை தான் நான் பேசுறேன். இதுவும் இருக்கலாம். இதுதான் மெயின். என்ன அப்படின்னா, அவங்க இவரை நெருக்கிறாங்க, இவர் பணிந்து போக மாட்டேங்கிறாருங்கிற மாதிரியான டோன் அதுல இருக்குது. அப்படி இல்ல, அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் எப்போதும் இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்க, ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை இவங்க நக்கல் பண்ற மாதிரி அல்லது அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி படத்துல சீன் வைக்கிறாங்க. ஆனா விஜயினுடைய தகப்பனார் பிறப்பால் விஜய்க்கு முன்னாடியே அவர் தான் கிறிஸ்தவர். விஜய் எதனால் கிறிஸ்தவர்னா அவங்க அப்பா கிறிஸ்தவர், அதனால இவர் கிறிஸ்தவர். சரிங்களா? அவங்க அம்மா ஒரு இந்து தான். ஆனா விஜய் அப்பா இன்னைக்கு யாரா இருக்கிறாருன்னா, ஒரு சனாதன பார்ப்பன இந்து எப்படி
ஒரு பில்கிரிமேஜ், ஒரு புனித பயணம் மேற்கொள்வாரோ அதே மாதிரி போய் ஹரித்துவாரு அங்க இங்கன்னு ஒவ்வொரு ஆத்துலையும் குளத்திலையும் போய் முங்கி எழுந்திரிச்சிட்டு வர்ற ஒரு சனாதன பார்ப்பனர் மாதிரி மாறிட்டாரு. அப்படிப்பட்டவர் வீட்டுல மாதாச்சலம் வச்சிருக்காருங்க தாண்டி பட்டையும் சொட்டையுமா திருப்பதி எல்லா பக்கம் போயிட்டு வர்றாரு. அவரு ஜக்கி வாசுதேவர்கிட்ட கேட்கிறாரு, ஓம் என்கிற மந்திரத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த அளவிற்கு இவர்களுக்கு சனாதனம் நெருக்கமா தான் இருக்குது. வெளியில பாக்குறதுக்கு ஏன் இதே விஜயே கட்சி ஆரம்பித்த போது நெத்தில திருநீர் குங்குமம் வச்சுட்டு வந்தார். கொஞ்ச காலத்துக்கு ஜோசப் விஜய்ங்கிறதெல்லாம் வெளியில காட்டிக்கிடல. சரிங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா, எல்லா தரப்பையும் கவர் பண்ணணும்னு இருந்த விஜய் இப்போ எக்ஸாக்டா தான் இந்துத்துவத்துக்கு எதிரானவன், எக்ஸாக்டா தான் ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மையினர் அடையாளம், இதை ரெலவென்ட் பண்ணிக்கிட்டது தனக்கு கூடுதல் பொறுப்பாக எடுத்துக்கொண்டிருக்க. இது தானாக நடக்குது கிடையாது. இது பிராமணிக்கல் ஐடியாலஜி உள்ளவர்கள் மேல இருந்து ஃபீட் பண்றாங்க. இந்த படத்தில் 2026 தேர்தல், ஜனநாயகம் படம் எப்படி ரிலீஸ் ஆகுதோ அது மாதிரி தேர்தல் ஒரு 4 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல உனக்கு ஜோசப் விஜய் உன்னுடைய கேரக்டர், நீ ஒரு கிறிஸ்தவன், உன்னுடைய வேலை பாஜகவை எதிர்க்க வேண்டியது. இல்லைங்க பாஜக அவர் பெரிய வில்லன், அவர் நான் அடிக்க மாட்டேன், எனக்கு பழக்கம் இல்லை, பரவாயில்ல என்வரால்மெண்ட்டை கொடுக்குறோம், குறைஞ்சபட்சம் என்னைய சதி நடக்குது, திமுக சதி பண்ணுதான் சொல்லு பாஜகவோடு இணைந்து அப்படின்னு சொல்றாங்களே தவிர விஜய்க்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இடையில எந்த தொடர்புமே இல்லை, அவர்கள் அப்படியே நெருக்குறாங்கிற மாதிரியான எண்ணம் இல்லை. அப்படி இல்லைன்னா இவர்கள் சிபிஐக்கு தான் போயாகணும்னு விரும்பி கேட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு குற்றவாளி நான் இந்த ஏட்டையாக்கிட்ட தான் வண்டியில ஏறுவேன்னு சொல்றதே ஒரு ஒரு உள்நோக்கம் இல்லாததா? நான் இவர்கள்ட்ட தான் தப்பிச்சு வர முடியும், என்னுடைய கேஸ் சொல்லி குறிச்சு வெளியில வரும் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு உணர்ச்சியில் இருந்துதான் அது நடக்கிறது. அவர்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கிறது. சரிங்களா? அதனால இது இப்படித்தான் நடக்கிறதோ என்கிற எண்ணம் நமக்கு அதிகமாக இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, விஜயனுடைய ஜனநாயகன் படத்தில் அவ்வளவு பெரிய அந்த ஹைப் இருக்குல்ல, அது இல்லை. நான் தான் சொல்றேன், 3 நாள் ஆச்சுங்க ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு. இதுவரைக்கும் போயிருக்குது 41 மில்லியன் போயிருக்குது. அதாவது 4.1 கோடி கிட்டத்தட்ட அவ்வளவு போயிருக்குது. ஆனால் சிவகார்த்திகேயன் படம் 50 மில்லியன் போயிருக்குது, பராசக்தி 50 மில்லியன் போயிருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு பிறகு வெளியிடப்பட்டது, 2 நாள்லயே 50 மில்லியன், இவங்களுக்கு 3 நாள்ல தான் 41 மில்லியன். அப்போ 1 கோடி அளவிற்கு அதிகமான பார்வைகளை ஒரு நாள் குறைவாக ஓடிய ட்ரெய்லர் பார்க்கப்பட்டிருக்குன்னா இந்த ட்ரெய்லருடைய இம்பாக்ட் என்ன, இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்க படத்துக்கு எதிர்பார்ப்பு என்ன? அப்ப விஜய் படத்துக்கு எதிர்பார்ப்பும் இல்லை, மார்க்கெட்டும் இல்லை. அதாவது இது ஏற்படுத்த நினைக்கிற அரசியலும் நிக்க போறது இல்லை. இங்க இருக்கக்கூடிய நீட்டு பிரச்சனையை இதையெல்லாம் ரெலவென்ட் பண்ணிக்கலாம். நீங்க மொழி பிரச்சனையோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே மக்கள் ஜெல்லாயிருவாங்க இந்த கதையோட. விஜயனுடைய வெற்று டயலாக் இருக்கு இல்லையா, வெற்று வார்த்தைகள், இதை மக்களால் ஒன்று போக முடியாது. ஒருவேளை விஜய் ரசிகன் வேணா அதுல ஒந்தி போகலாம், சாதாரண மக்களுக்கு இது போய் சேராது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஸோ சர்டிஃபிகேட்டும் இன்னும் தராம இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது தந்து 9 ரிலீஸ் ஆகுமா, இல்ல கால தாமதம் ஆகுமா, இல்லாட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கா? சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மேக்சிமம் கடைசி நேரம் கொடுக்கப்பட்டு விடும். ஏன்னா அதுக்கான கேஸை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் இடைவெளி இருக்குங்கும் போது இல்ல அதுக்குள்ள மத பிரச்சனைகள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்க சென்சார் போர்டு சம்பந்தமா அவங்க காரணங்கள் சொன்ன போது நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டது, இன்னும் 2 நாள்ல தானங்க, 2 நாள்ல ரிலீஸ் இருக்கு, இது கூட இல்லாம நீங்க எப்படி அதை கருத்தில் கொள்ளாமல் எப்படி நீங்க கால அவகாசம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்க முடியுமே தவிர, அதாவது எங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதான் செய்ய முடியுமே தவிர உங்க படம் எப்ப ரிலீஸ் ஆகணும்னு பார்த்து நாங்க முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் இப்ப இருக்கிற செய்தி. அது எந்த இடத்துக்கு போய் சேருங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு விட்டுருவாங்க. அந்த கடைசி நேரத்துல என்ன சர்டிபிகேட் கொடுக்காங்கிறதுல கூட எனக்கு அதுல ஒரு குழப்பம் இருக்குது. சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு வன்முறைகள் மற்றும் எல்லா விதமான இது இருக்குது. ஆனா மத மோதல்கள் இருக்குது. சரிங்களா?
ஆனா படம் வந்து விஜய் ரசிகர்களை தாண்டி மற்ற மக்களுக்கு எதிர்பார்ப்பு ஊட்டுகிற ஒரு படமா இருக்குமானா இருக்காது. ஏன்னா பகவந்த் கேசரி தான் படம் ஆனதுக்கு அப்புறம் ஏற்கனவே நீங்க பாலகிருஷ்ணாவை தமிழ்நாட்டுல அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தான். அவர் வந்து சூப்பர் ஹிட் நடிகராக தெலுங்கில் இருந்தாலும் கூட அவரை நீங்க என்ன வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல? அவருடைய படங்கள் அவரு தமிழ் படங்களை டப்பிங் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர் படம் டப் ஆகி தமிழம் பார்த்தது இல்ல. அப்ப அந்த படத்துக்கு பெரிய ஹைப்புங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இன்னொன்னு, இந்த படம் தோற்றக்கூடாதுங்கிறதுக்காக அதாவது 80% பணத்தை வந்து ஷேர முன்கூட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர்கள்ட்ட கேட்கறாங்கன்னு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்றாரு. அதாவது ரிலீஸ் பண்ற தியேட்டர்கள்ல 80% ஷேர் வேணும். அதோட முன்கூட்டியே பணத்தை ஒரு அமௌண்ட்டை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்களை நிர்பந்திக்கிறாங்க. இப்படி பல நிர்பந்தங்கள் இருக்கிறதுனால பேசாம நாங்க பராசக்தியே போட்டலாங்கிற மாதிரி ஒரு தியேட்டர்காரர் முடிவு எடுப்பாரு. இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல. இதை நீங்க வந்து அரசியலோடு ஒப்பிடக்கூடாது. ஏன்னா கேரளாவில் 60% ஷேரு, தமிழ்நாட்டுல பாலக்காடுல 60% தியேட்டர்ல விட்டுருப்பாங்க ஷேர்ல. இங்க பொள்ளாச்சியில 80% ஷேர்ல வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அது தமிழ்நாட்டு இந்த தியேட்டருக்காரங்களுக்கு நட்டம் தானே. அதனால பேசாம நம்ம இந்த படத்தை ஓட்டலாம்ங்கிறது முடிவாக இருக்கும். இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால விஜய் விற்பனை வியாபாரமாகவும் இந்த படம் நெருக்கடி சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொன்னு படத்தை எதிர்பார்ப்பும் குறைந்து இருக்கிறது. இதை ஏத்துறதுக்கு இவங்க இந்த சினாரியோ பயன்படுத்துறாங்க. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.